ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்ப்போம். புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்கப்படுவது கட்டாயம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் எழில் விவரிக்க கேட்போம். எழில், வணக்கம். வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என்பது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 6வது நாளான இன்று பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடைபெற்று வருகிறது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரியில் தமிழில் பெயர் பலகை, அதாவது வணிக நிறுவனங்களில் உள்ள பெயர் பலகை தமிழில் வைக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களும் உள்ள கடைகளின் பெயர் பலகை கட்டாயமாக தமிழில் வைக்க வேண்டும் எனவும், இதேபோல் அரசு சார்பில் அளிக்கப்படும் அழைப்பிதழ்களும் தமிழில் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என அறிவித்துள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரை மும்மொழி கொள்கை அமுல்படுத்துவதாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினர் பேரவையில் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் அனைத்திலும் உள்ள பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதாவது புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தவும் முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரை மும்மொழி கொள்கைக்கு தொடர்ச்சியாக பேரவையில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் பலகை அனைத்தும் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளது தமிழறிஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது என்றே கூற வேண்டும். தகவல்களுக்கு நன்றி எழில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.